ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடந்த மொழியில் லாஸ்ட் பாட்டு தாங்க. இந்த பாட்டில் பட்டாம்பூச்சிலாம் பறக்குதுன்னு பார்க்காதீங்க. நாங்கள் தான் இங்கே போய் வீடியோலாம் எடுத்தோம். வாங்க, நான் கீழே போய் உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்த காட்டுறேன்னு சொன்னேன். அந்த இடம் என்ன தெரியுமா? எங்கள் குதிரை கோயிலுங்க. பாருங்கள், இன்னொரு அற்புதமான கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை கோயிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே வேண்டுதல் வச்சது சிலையாக வச்சிங்க அப்படின்னா நினச்சதான் நடக்குன்னு ஊரில் சொல்கிறாங்க. இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுற்றி 4 சிலை இருக்குது. இதெல்லாம் ஊர் மக்களால் வைக்கப்படுதான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஐயனார் சிலையா. சைடில் பாருங்கள், அதே 2 மாதிரி சிலை இருக்குது. இது வல்லடி கருப்பர். ஓகே, இதோட கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஓகே பாய். இதோட சுவாரஸ்யமான வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். திரும்பி வேறு ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போவோம். நம்ம பக்கிலாம் கிளம்பிடுச்சு. காய்ஸ் நில்லுங்க, வந்துட்டோம். போகாதீங்கடா டேய். ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடந்த மொழியில் லாஸ்ட் பாட்டு தாங்க. இந்த பாட்டில் பட்டாம்பூச்சிலாம் பறக்குதுன்னு பார்க்காதீங்க. நாங்கள் தான் இங்கே போய் வீடியோலாம் எடுத்தோம். வாங்க, நான் கீழே போய் உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்த காட்டுறேன்னு சொன்னேன். அந்த இடம் என்ன தெரியுமா? எங்கள் குதிரை கோயிலுங்க. பாருங்கள், இன்னொரு அற்புதமான கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை கோயிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே வேண்டுதல் வச்சது சிலையாக வச்சிங்க அப்படின்னா நினச்சதான் நடக்குன்னு ஊரில் சொல்கிறாங்க. இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுற்றி 4 சிலை இருக்குது. இதெல்லாம் ஊர் மக்களால் வைக்கப்படுதான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஐயனார் சிலையா. சைடில் பாருங்கள், அதே 2 மாதிரி சிலை இருக்குது. இது வல்லடி கருப்பர். ஓகே, இதோட கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஓகே பாய். இதோட சுவாரஸ்யமான வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். திரும்பி வேறு ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போவோம். நம்ம பக்கிலாம் கிளம்பிடுச்சு. காய்ஸ் நில்லுங்க, வந்துட்டோம். போகாதீங்கடா டேய்.